ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நல்ல நலனை நீங்கள் பெற முடியும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா வீடியோவை நீங்கள் திரும்ப பார்த்துக்கிட்டு உங்களுக்கான ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லைங்க. டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் சுட உங்கள் மொபைலில் வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம், கார்த்திகை மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்க. மேலும் இன்றைய தினம் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே, சுபதின வாழ்த்துக்கள். Friends, wish you many more happy returns of the day from today forward. இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 9ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சு ஆகணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில அவசியமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில் அதிமுக்கியமான சில முடிவுகளை எடுப்பதற்கு இது உகந்த தருணம் அல்லங்க. நீங்கள் ஒரு 3 நாட்களுக்கு தள்ளி போட வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த விதமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து நிதானத்தை கடைபிடித்து ஒரு முடிந்த அளவுக்கு அந்த தள்ளி போடுங்க. ஒரு 3 நாளைக்கு தள்ளி போடுறது மூலமாக சில முடிவுகள் நீங்கள் தவறாமல் எடுப்பதை தவிர்க்க முடியும் நண்பர்களே. தவறான முடிவு காரணமாக பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்போது நீங்கள் அதை சிறப்பாக நீங்கள் கையாள வேண்டியது அவசியம். முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. மற்றபடி வேறு லெவலில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க. புதிய நபர்கள் அறிமுகம் ஆகிறதுனால நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் அதிகமான சந்தோஷப்படக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இனிமையான செய்திகள் நிறைந்த நாளுங்க. வாழ்க்கையும் அதன் மூலமாக இனிமையாக மாறும். வெளியில் போயிட்டு நீங்கள் சாப்பிட்றதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைத்து சாப்பிட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது எங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. வியாபாரத்தில் விவேகம் கண்டிப்பாக வேணும். வியாபாரம் புரியக்கூடிய நண்பர்களுக்கு வேகத்தை நீங்கள் கூட்ட தேவையில்லைங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக விவேகத்துடன் செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியில் உண்டுங்க. உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பொருளாதார நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால சின்ன பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே மறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையோட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத என்னன்னே தெரியாத சில தேடல்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன விஷயங்கள் நீங்கள் தேடுறீங்கிறது உங்களுக்கே புரியாது. ஆனாலும் ஒரு விஷயங்கள் மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இன்றைக்கி ஏற்படுங்க. அந்த மாதிரி குழப்பமான விஷயங்களை தவிர்த்து விட்டு உங்கள் வழக்கமான வேலைகளில் நீங்கள் ஈடுபடலாம். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் உயர் அதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகளிலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இல்லை உங்கள் பர்சனல் விஷயங்களிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, முக்கியமான முடிவுகள் எதுவுமே நீங்கள் இப்போ எடுக்கக்கூடாதுங்க. முடிந்த அளவுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலமாக தனிமையாக இருக்கக்கூடிய இந்த லோன்லி ஃபீலிங் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். நிறைய பணம் இன்றைக்கி உங்களால் சம்பாதிக்க முடியுங்க. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சேவிங்ஸ் செய்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் எந்த செலவுகள் தேவையில்லாத செலவுகள்ங்கிறத வகைப்படுத்தி அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை நீங்கள் இன்றைய தினம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமான ஒரு காதல் மனநிலையில் இருப்பீங்க நண்பர்களே. எனவே உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையில் காதல் உறவை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள ஸ்பெஷலான சில பிளான்களை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ திட்டமிட்டு காதல் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய கடினமான உழைப்பின் பலன் இன்றைய தினம் உங்களுக்கு தெரிய வருங்க. எத்தனையோ கடினமான வேலைகள் நீங்கள் கஷ்டப்பட்டு முடிச்சிருப்பீங்க, ராப்பகலாக பாடுபட்டு. ஆனால் அதுக்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு இத்தனை நாள் கிடைக்காம இருந்திருந்தால் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குங்க. உங்களுடைய கடினமான உழைப்பின் காரணமாக எப்போவோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்ததுக்கு இப்போது நல்ல வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதன் மூலமாக அலுவலக பணிகளில் சில பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்பொழுது ஸ்ட்ராங்காக இருக்கிறது. எனவே திடீர்னு சில பதவி உயர்வுகள் குறித்த
சில நல்ல செய்திகள் உங்களுக்கு உங்கள் பழைய ஒர்க்கு மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் வந்து அதை பற்றி தான் நீங்கள் வந்து நல்லா யோசித்து செயல்படுங்க. உங்கள் எதிர்காலத்திற்காக தான் நீங்கள் உழைக்கணும். உங்கள் எதிர்காலம் குறித்த பண வரவுகளை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான நல்ல சிந்தனைகளையும் பண வரவுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்துங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல பண லாபம் தருவதாக அது அமையுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொலைநோக்கோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய ராசியில் வந்து நம்ம மீனராசி என்பது வந்து வயதான மூத்த குடிமக்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஓய்வு நேரத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் மீட் பண்ணலாங்க. அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க. இத்தனை நாள் வந்து சில இனிமையான முகத்தை வந்து உங்கள் வாழ்க்கை துணையர் ஒளித்து வைத்திருப்பார். அந்த முகம் இன்னைக்கு வெளிப்படும்ங்கிறதுனால உங்களது வாழ்க்கை துணையின் இனிமையான இன்னொரு பக்கத்தை நீங்கள் காண்பீங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பண வரவுகள் திருப்தி தரக்கூடியவர்களாக அமையுங்க. நீங்கள் என்ன ரிசல்ட் வேணும்னு நினச்சிக்கிட்டு ஆசைப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நீங்கள் நினச்சபடி ரிசல்ட் கிடைப்பதற்கு சில அந்நியருடைய ஆதரவு கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக மற்றவங்க மூலமாக உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக உங்களது காரியங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. சில நண்பர்கள் வந்து பகைவர்களாக இத்தனை நாள் மாறி இருக்கலாம். அந்த மாதிரி சில பகைவர்கள் வந்து இப்பொழுது மனம் மாறி உங்கள் கூட நட்புறவு மேற்கொள்ளக்கூடிய நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைக்கி மிக முக்கியமாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் குடும்ப ரகசியங்களை யார்கிட்டையும் இன்றைக்கி ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ குடும்ப ரகசியங்களை பராமரிக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். நீங்கள் முடிவெடுக்கிறத தள்ளி போடுறதும் அவசியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. லைட் எல்லோ கலர் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 8 8ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில புதிய நபர்கள் அறிமுகங்கள் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல செய்திகள் காது இனிமை தரக்கூடிய வகையில் மனம் மகிழக்கூடிய வகையில் உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனதில் இனம் புரியாத சில தேடல்கள் என்ற தினம் ஏற்படுங்க. என்னன்னே தேடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். சில விஷயங்களை திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விட்டு உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் உழைப்பில் கவனம் செலுத்துங்க. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம். கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. வெளியில் போய் சாப்பிட்றதை தவிர்த்து விடுங்கள். வியாபாரிகளுக்கு விவேகம் கட்டாயமான ஒரு தேவைங்க. இனிமையான ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். விவேகத்துடன் செயல்படுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.